காலேஜ் படிச்சது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளும் இன்ஜினியர் தான். அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேற சொல்லவே வேண்டாம். ரவுடி பாய்ஸ். வண்டலூர்ல வந்து நீங்க அங்கிருந்து பஸ் பிடிச்சு நீங்க காலேஜ் கட் அடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா நைட் ஷோ ஆரம்பிச்சிரும். அவ்வளவு நேரம் ஆகும் வந்து சேர்றதுக்கு. தாம்பரத்துக்கிட்டே போனோம்னா தான் ஒரு படமாவது பார்க்க முடியும். இல்லாட்டி கட் அடிச்சது வீட்டுல தெரிஞ்சிடும். கட் அடிச்சுட்டு நாங்க பல நாள் வந்து வண்டலூர்ல இருந்து நடந்தே கூட வந்திருக்கோம் தாம்பரத்துக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் பஸ் இருக்காது. ஹாஸ்டல் ஆக்சுவல் நைட் வெளியே போக கூடாது. ஆனா அப்ப ரங்கீலா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ரங்கீலா. பட் அந்த படம் இந்த சாங்ஸ் அவ்வளவு ஃபேமஸ். இந்த தனுஹா தனுஹான்னு ஒரு சாங் வேற இருக்கும். அந்த சாங்காகவே சத்யம் தியேட்டர்ல புக் பண்ணி ஒரு 40-50 பேர் உள்ள போய் கண்டினியூஸா 3 ஷோ பாக்குறது. 3 ஷோக்கும் 40 டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டு உள்ளே உட்காந்து கிளீன் பண்ற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு போவாங்க. நீங்க பெருக்கிக்கீங்கம்மா, நாங்க அடுத்த ஷோ இங்க தான் உட்காந்துருப்போம். அப்படியே உட்காந்து அந்த படம் பார்த்திருக்கோம். அவ்வளோ ஹிட். ரஹ்மான் சாரோட மியூசிக் அந்த சாங்ல. இவனுக்கு கட் அடிச்சுட்டு போயிட்டு இப்படிதான் வருவானுங்கன்னு தெரிஞ்சு வார்டன் ஃப்ரெண்ட்லியா உட்காந்துருப்பாரு. ரைட்ல போய் முள்ளுக்குள்ள எல்லாம் ஏறி காம்பவுண்ட்ஸ் ரெட்டி குதிச்சு ஹாஸ்டலுக்குள்ள போய் படுக்கிறது. அது தனி த்ரில் தான். தனியா ஒரு படமா எடுக்கலாம். அவ்வளோ ஐட்டம் இருக்கு அதுக்குள்ள. இப்ப கிரசன்ட்ல அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. யுவன் வந்து ஸ்கூல். யுவன், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இதெல்லாம் ஒரே ஸ்கூல். மகேஷ் பாபு நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல். நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்டர் விஷ்ணுவர்தனும் அதே ஸ்கூல். அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு பேர் வருவோம் நாங்க அன்னைக்கு நினைச்சு பார்க்கல. அது ஒரு தனி ஃபன்னா. இப்ப பெசநகர் பீச்ல வந்து இந்த கோசி இருக்கும். பெசநகர் பீச்சுக்கு போயிட்டா அங்க உட்கார்ந்தா நம்ம ஊர்ல அவ்வளவு அழகான பொண்ணுங்க இருப்பாங்க. சென்னையில வேற எங்கேயுமே அவங்கள எல்லாம் பார்க்க முடியாது. கரெக்ட் சார். நான் ஏகப்பட்ட இடம் போய் என்னன்னா நம்ம பாய் ஸ்கூலு வாய்ப்பே கிடையாது. பொண்ணுங்களை பார்க்கவே முடியாது. அப்போ வந்து கொஞ்சம் அழகான பொண்ணுங்கெல்லாம் பார்க்கணும். அவங்களும் நம்மளை திட்டாத மாதிரி பார்க்கணும்னா நம்ம அப்படியே பெசநகர் பீச்ல போய் ஒரு ஐஸ்கிரீமையோ இல்ல ஒரு மக்காச்சோளத்தையோ வாங்கிட்டு உட்காந்துட்டோம்னா அவங்க பாட்டு கேட் வாக் மாதிரி அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு. சார் நீங்க நெக்ஸ்ட் டைம் பீச் வழியா போனீங்கன்னா என்ன கூட கூட்டு போங்க சார். இல்ல பெசநகர் இப்ப ரொம்ப கூட்டமாயிருச்சு. கூட்டு போக மாட்டேன்னா ஓப்பனா சொல்லுங்க. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் அப்புறம் வந்து அந்த டைம்ல இந்த பைக் யமஹா அப்பதான் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப நான் வந்தனே ஒரு யமஹா அதே மாதிரி RX100. அப்ப அந்த பைக்ல படம் காட்டுறது இருக்கு இல்லையா, இங்க இருந்து அந்த பக்கம் போறது, அங்க இருந்து இந்த பக்கம் வர்றது, அடி அடிக்கிறது வண்டியை போட்டு. அது ஒரு தனி ஃபன் தான். அது காலேஜ் படிச்சது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளும் இன்ஜினியர் தான். அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேற சொல்லவே வேண்டாம். ரவுடி பாய்ஸ். வண்டலூர்ல வந்து நீங்க அங்கிருந்து பஸ் பிடிச்சு நீங்க காலேஜ் கட் அடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா நைட் ஷோ ஆரம்பிச்சிரும். அவ்வளவு நேரம் ஆகும் வந்து சேர்றதுக்கு. தாம்பரத்துக்கிட்டே போனோம்னா தான் ஒரு படமாவது பார்க்க முடியும். இல்லாட்டி கட் அடிச்சது வீட்டுல தெரிஞ்சிடும். கட் அடிச்சுட்டு நாங்க பல நாள் வந்து வண்டலூர்ல இருந்து நடந்தே கூட வந்திருக்கோம் தாம்பரத்துக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் பஸ் இருக்காது. ஹாஸ்டல் ஆக்சுவல் நைட் வெளியே போக கூடாது. ஆனா அப்ப ரங்கீலா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ரங்கீலா. பட் அந்த படம் இந்த சாங்ஸ் அவ்வளவு ஃபேமஸ். இந்த தனுஹா தனுஹான்னு ஒரு சாங் வேற இருக்கும். அந்த சாங்காகவே சத்யம் தியேட்டர்ல புக் பண்ணி ஒரு 40-50 பேர் உள்ள போய் கண்டினியூஸா 3 ஷோ பாக்குறது. 3 ஷோக்கும் 40 டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டு உள்ளே உட்காந்து கிளீன் பண்ற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு போவாங்க. நீங்க பெருக்கிக்கீங்கம்மா, நாங்க அடுத்த ஷோ இங்க தான் உட்காந்துருப்போம். அப்படியே உட்காந்து அந்த படம்